சொல்லி தேவாவை பார்த்து மகிழ்வோம் வாருங்கள். நூறு வகைப்பா நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா உலக சூப்பர் ஸ்டார் மக்கள் தலைவர் வாழும் மகான் நடமாடும் ஆன்மீக குரு நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகான் அவர்கள் நடித்துள்ள கூலி திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு ரசிகர்களும் அவருடைய காவலர்களும் தொண்டர்களும் அவர் ரத்தங்களும் ஏராளமாக வந்து விவேக் நகர் வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ பாலாஜி தியேட்டரில் வந்து தலைவருடைய தரிசனத்தை காண ஓடோடி வந்திருக்கிறார்கள். தலைவருடைய தரிசனம் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் ஆரம்பமாகி உள்ளது. ஆகையால் அனைவரும் தலைவருடைய தரிசனத்தை காண்று யாரும் இந்த அளவுக்கு 75 வயதிலும் இன்னும் ஹீரோவாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் நடித்துக் கொண்டு உலா வந்து கொண்டிருக்கும் நமது அகில உலக சூப்பர் ஸ்டார் மனித கடவுளின் படம் வெற்றி பெறவும் அவருடைய ரசிகர்களும் அவருடைய காவலர்களும் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்றும் அவருடைய தொண்டு நிறுவனமும் நல்ல முறையில் செயல்பட்டு வருவதற்காகவும் இந்த கூலி திரைப்படம் தலைவருடைய 171வது படம். இந்த திரைப்படம் அவருடைய பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு திரையுலகிற்கு வந்து 50 வருடங்கள் ஆகிறது. 50 வருடங்கள் ஆகி இன்னும் அவர் ஹீரோவாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை வெல்வதற்கு யாரும் இந்த உலகில் இல்லை. அவரை ஜெயிப்பதற்கும் இந்த உலகில் யாரும் பிறப்பதும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை, இன்னும் பிறந்து இருந்ததும் இல்லை. அவர் ஒன்னு சூப்பர் ஸ்டார் வாழ்க. அவர் ரசிகர் கூட்டம் வளர்க, அவர்கள் புகை வளர்க, போங்க. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். ஒரு கோலிக்கு 2 கோலியா சாடா. தலைவரோட ஸ்டைல் தாங்க மேட்ரு. பாஷா தலைவர் மிரட்டி எடுத்துட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சு. செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பர். கிளைமேக்ஸ் அருமையா இருக்கு. பார்க்கலாம். ரஜினிகாந்த் சார் பார்த்த மாதிரி கண்டிப்பா நல்லா இருக்கு. பிஜிஎம் பட்டே கலப்பு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஃபுல்லா ஃபைட் தான். நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு ரஜினி சார். படம் பிளாக் பஸ்டர். எப்படி இருந்துன்னு கேட்க கூடாதுங்க. எல்லாம் படமே வேற லெவலுங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் அவரோட இதை மறுபடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாப்ல. உண்மையில அனிருத் பாட்டை கலப்பி இருக்காப்ல மியூசிக். படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு.